செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தரமணியில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் ஒரு குடும்பம் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அடுத்தடுத்த பகீர் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கல்லூரி வளாகத்தில் குடும்பம் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அடையாறுல பிரபல பைக் ஷோரூம், அந்த ஷோரூமுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு சாக்கு மூட்டையில ஒரு ஆண் சடலம் இருப்பது வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்து, அதை பார்த்த நபர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததன் பேர்ல காவல்துறை உடனடியாக வந்து அந்த ஆண் சடலத்தை வந்து மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு இந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிப்பதற்கு போலீசார் தீவிரம் காட்டிய அந்த நிலையில சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து, அந்த சிசிடிவியின் அடிப்படையில அந்த இருசக்கர வாகனத்துல வந்து அந்த சடலத்தை போட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆய்வு செய்ததுக்கு அப்புறம் அந்த பைக்குடைய நம்பரை வைத்து போலீசார் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடித்தார்கள். கிட்டத்தட்ட ஒருவரை பிடித்து அதை விசாரணை செஞ்சதுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டார்கள். இந்த குற்றவாளிகள் எதற்காக அவரை கொலை செய்தார்கள் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு காலையில அதிர்ச்சியூட்டும் தகவலாக அந்த கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அதாவது, நாங்கள் கொலை செய்தது இவரை மட்டும் கிடையாது, இவருடைய குடும்பத்தையும் சேர்த்து நாங்கள் கொலை செய்து விட்டோம் சொல்லிட்டு அந்த கொலையாளிகள் வந்து வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தை வைத்து போலீசார் அது உண்மையா அல்லது வந்து இவர்கள் வந்து திசை திரும்புவதற்காக இந்த மாதிரி கூறுகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்ட நிலையில தான் அது உண்மை என்று தெரிய வந்து தொடர்ந்து போலீசார் இந்த கொலை செய்யப்பட்ட நபர்கள் எங்கு வீசப்பட்டிருக்கிறார்கள் என்று கேட்டு அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த விசாரணையில இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் இன்று காலை அந்த குழந்தையுடைய, அதாவது இந்த கொலை செய்த நபர் அந்த குழந்தையை மத்திய கைலாசில் இருக்கக்கூடிய கூவமாட்டுல வந்து வீசுறது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த நபர் அவரும் அந்த இறந்தவருடைய மனைவியையும் பெருங்குடியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்குல வந்து வீசியிருக்கிறார். அவரையுமே தற்போது போலீசார் அந்த உடலை தேடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கொலைக்கான காரணம் பல கட்ட அதிர்ச்சியூட்டும் தகவலாக சொல்லப்படுகிறது. அதாவது, இது இந்த கொலை எதற்காக நடந்தது என்ற விசாரணை மேற்கொண்ட நிலையில தான், அதாவது இந்த இறந்தவருடைய மனைவியை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கிறது. இறந்த நபர் கௌரவகுமார். இவர் பீகார் மாநிலத்தில் இவர் வந்து சென்னைக்கு வந்து வேலை தேடி கொண்டிருக்கும் போது இந்த கொலையாளிகள் சம்பந்தப்பட்ட இந்த கௌரவகுமாரை வந்து சிபிடியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில காவலாளியாக வேலைக்கு சேர்த்திருக்கிறார்கள். அந்த கல்லூரி வளாகத்திலேயே அவர் வந்து அங்க தங்க வைத்து அந்த கௌரவகுமார் அவருடைய குடும்பத்தை பார்த்து வந்திருக்கிறார். எந்த நபர் வந்து இவர் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்தாரோ அந்த நபர் அவருடைய நண்பர்கள் அனைவருமே வந்து மது போதையில அந்த கௌரவகுமாருடைய மனைவியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதை வந்து தடுக்க முயன்ற கௌரவகுமாரை கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்து அதன் பிறகு கௌரவகுமாருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்து அதுக்கப்புறம் கொலை பண்ணி அது மட்டும் இல்லாம அதன் பிறகு கௌரவகுமாருடைய குழந்தையும் வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சோகமாக அங்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை செய்து அதன் பிறகு 3 பேருடைய உடலையுமே சாக்கு மூட்டையில வைத்து ஒவ்வொரு இடத்துல தூக்கி வீசி இருக்கிறார்கள் இந்த கொலையாளிகள். கௌரவகுமாரோடைய உடல் வந்து அடையாறு அந்த பைக் ஷோரூம் வாசல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அதே போல கௌரவகுமாருடைய மனைவியுடைய உடல் வந்து தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள். பெருங்குடி குப்பை கிடங்குல வீசப்பட்டிருப்பதாக கொலையாளி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில அந்த உடலானது தேடப்பட்டு வருகிறது போலீசாரால். அதே போல குழந்தையுடைய உடல் மத்திய கைலாசில கூவம் ஆற்றுல வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக துருவி இந்த கொலையாளிகளை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். உண்மையிலுமே பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம திரும்ப கொலையாளிகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்த நாங்கள் கொலை செய்தோம்னு சொல்லிட்டு வாக்குமூலம் அளித்து வருவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. கௌரவகுமாரோடைய மனைவி உடல் கிடைத்த பின்புதான், அதாவது போஸ்ட்மார்டம் நடத்தி அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வைத்துதான் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.